நம்ம 2 பேர் சம்பந்தத்தை பத்தி இந்த ஊரே பொறாமப்படுதுங்க. ஆமா, இவன் தான் வீடு வீடா போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்தான். சொல்ல மறந்துட்டேனே, இவர்தான் எங்க அப்பா. என் மாமனார். ரொம்ப துறக்காத மூடு. எங்க குடும்பத்துக்கே பெரியவர். பெரிய எஸ்டேட் எல்லாம் வச்சிருக்காரு. இப்ப 2-3 பங்களாவை தவிர எல்லாத்தையும் வித்துட்டாரு. இல்ல அதெல்லாமா கேட்டாங்க. நம்ம சம்பந்தியம்மா யாருன்னு சொல்லலையே, படப்ப வஜ்ரவேல இருந்தார. அட நீ ஒண்ணு கொத்தவால் சாவடியில அழுகுன காய்கறிகள் எல்லாம் பொறிக்கிட்டு தெரிஞ்சான அவன் தானே. என்னமோ அதிர்ஷ்டவசமா குதிரை வால்ல பணத்தை கட்டி கோடீஸ்வரன் ஆயிட்டான். எங்க தாத்தா கூட குதிரை ரேஸ்ல தான் நிறைய பணம் சம்பாதிச்சாருன்னு சொல்லுவாங்க. அட உங்க தாத்தா என்னம்மா, இந்த ஜில்லாவுல எனக்கு தெரியாத பயலே கிடையாது. ஆமா, நீ யாருப்பா? நம்ம மாப்பிள பையன் இருக்கிறார, அவருக்கு ஒரு வகையில தூரத்து மாமா. தூரத்து மாமாவா? அப்ப கொஞ்சம் தூரமாவே இரு. மாமா, இவங்கதான் என் சின்னம்மா, அதாவது பொண்ணுக்கு பாட்டி. பாட்டி என்ன பாட்டி? என்ன பார்த்தா பாட்டி மாதிரியா தெரியுது? எல்லாரும் என்ன சின்னம்மான்னு கூப்பிடுற மாதிரி அவளும் என்ன சின்னம்மானே கூப்பிடட்டும், அதான் எனக்கு பிடிக்கும். சம்பந்தி அம்மா, இதுதான் என் 2வது சம்சாரம். ஒரு சமயம் நான் பொள்ளாச்சி சந்தைக்கு போனப்ப ஓட்டியாந்துட்டீங்களா? அடே அடிச்சு உன்னை கொன்னுடுவேன் கொன்னு. ஆமா, 2 பேரும் சந்திச்சமா ஒரு மாதிரி புடிச்சது, அப்படியே கூட்டு வந்துட்டேன். என் பொண்ணு பவித்ராவுக்கு தாத்தா மேல உசுறு. ஏன் என் மேல மட்டும் ஆசை இல்லையா? சம்மந்தி அம்மா, எங்க வீட்டு பொண்ணு ஆசைப்பட்டுட்டா. இனிமே அவளை கண்கலங்காம நீங்க தான் காப்பாத்தணும். நான் அவருக்கு 2வது சம்சாரமா இருந்தாலும் ஜானகி என் பொண்ணு மாதிரி தான். அவருக்கும் வயசாகுது. நாளைக்கே பொசுக்குன்னு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு. அவர் காலத்துக்கு அப்புறம் பேத்திக்கின்னு நான் ஒண்ணு எழுதாம போயிடுவேனா? எல்லாத்தையும் அவளே முடிவு பண்ணிடுவான். நான் முடிவு பண்ணா அது சரியா தான் இருக்கும். நேரமாவது இல்ல, உடனே பாக்குவத்திலே மாத்திக்குவோம். பெரியவர் நீங்க, உங்க கையால எடுத்து கொடுங்க. ஏன் அவரு கையில்லையா? உங்க கையால எடுத்து கொடுங்க. அப்பா, எல்லாமே மகனாரமா